நம்ம வீட்டு வெண்டைக்காய் செடி பாருங்க எல்லாம் காஞ்சு போச்சு. அவ்வளோதான், ரொம்ப நாள் காய்ச்சிருச்சு, எல்லாம் ரொம்ப பழுத்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இப்போ எங்கே போகிறேன்னா, வயலில் ஆள் வேலை பார்த்துட்ருக்கா போருங்க. தண்ணி சோறு கொண்டு போகிறேன். இங்கே பாருங்க, தெரியுதா? சோறு கொண்டு போகிறேன். அன்னைக்கு வேலை இருக்குது, ரொம்ப தூரம் போகணும். அதனால தான் நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். நடந்து வந்தது மூச்சு வாங்குது. உண்மையிலும் நல்லா இருக்குது. ஃபுல்லாக தண்ணின்னு நடவு நட்டாச்சு, தெரியுதா? நட்டுருக்கு. பின்னாடி வேற ஆடு ஓட்டிட்டு வராங்க. அவங்கள அனுப்பிவிட்டுறலாமா? ஏன்னா இங்கே ஒத்தையடி பார்த்தா தான் இது. அவங்க போகட்டும், இந்த ஆடெல்லாம் போகட்டும். அதனால தான் நான் போகிறேன் அண்ணி அப்படின்னு. எத்தனை நாள் வேலை பார்க்குன்னு தெரில, ஆனால் சாப்பாடு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரி, போயிட்டாங்க, போகலாம். வயலில் சேராக இருக்குது, நடக்க முடியல, வழுக்குது. நான் உண்மையை சொல்லணும்னு எனக்கு நடக்கவே தெரியாது. எனக்கு நல்லா இருக்கிற பாதையில் நான் நடக்க மாட்டேன். கீழே விழுந்து விழுந்து நடப்பேன். பேக்க மரம் காமிக்கிறேன். இதுக்கப்புறம் தெரியுதா எப்படி இருக்குன்ட்டு? இதில் தான் நடந்து போகணும். எப்படி போகிறது? சேற்றில் கால் வைத்தாதான் சோற்றில் கை வைக்க முடியும். அதுக்கு புதுக்குன்னு இருக்கு நல்லா. எங்கள் ஊர் மண்ணெல்லாம் இப்படி இருக்காது. எங்கள் ஊரில் மணல் தான். ஏன்னா எங்கள் ஊர் நாகப்பட்டினம் தானே. அந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சேறு மாதிரிலாம் இருக்காது. வயலில் கூட நாங்கள் நாற்று நட்டோம்னா அப்படியே இந்த மாதிரி சேறு தான். ஆனால் இந்த மாதிரி கொலன்னு இருக்காது. கொஞ்சம் அழைச்சிக்கிறேன். ரொம்ப கொலன்னு போயிட்டு. அம்மாடி இந்த அளவுக்கு புதையுது. அம்மாடி, மிஞ்சி கலண்டு விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. ஏன்னா மிஞ்சி லூஸாக இருக்குது. எப்படி அம்மா போக மாட்டாங்க, அப்பா எப்படி போகிறாங்கன்னு தெரியல. ஒன்று வயசானவங்க எப்படி போவார்? அது காலையில் உரமூட்டை தூக்கிட்டு போனாங்களா. உரமூட்டை தூக்கிட்டு போகும்போது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு. நான் கூட கொண்டு போய் கொடுக்கலான்ட்டு இருந்தேன் காலையிலேயே. இந்த பாதையில் கண்டிப்பாக நான் கொண்டுட்டு போக முடியாது. இல்லை எப்படி போனாங்கன்னு தெரியல. இந்த வழியே போயிருக்க மாட்டாங்க. அண்ணா எப்படி போனாங்கன்னு தெரியலையே. பாருங்க, அண்ணா எங்கே போயிட்டாங்கன்ட்டு. நான் தான் வழி தவறி வந்துட்டேனான்னு தெரியலையே. இல்லை, அண்ணாவோட அடியே காணுமே. எனக்கு முன்னாடி ஸ்வயினோட அண்ணன் போனாங்க. ஆமாம்மா, பயமாக இருக்கு. போதையுது. மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். நிஜமாலுமே நடக்க முடியலங்க. அண்ணி ஒரு வழி காமிச்சாங்க, எந்த வழின்னு தெரியல. ஆனால் அண்ணா ஸ்வயினோட அண்ணா பெரியண்ணா இருக்காங்கல்ல, அவங்க பின்னாடியே போனான்னு பார்த்தேன். வீடியோ எடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கண்ணே எவ்வளோ தூரம் போயிட்டாங்கன்ட்டு. ஆனால் எப்படி போனாங்கன்னு தெரியல. அம்மா இனி வரமாட்டேன். அப்பாடி நல்லா இருக்கு இந்த பாதை. அம்மாடி, எங்கள் ஊர்ல இருந்தால் நான் வயல்லாம் நடந்திருக்கேன். இந்த மாதிரி இல்லை, இந்த அளவுக்கு சேறு இருக்காது. டிராக்டர் விழுகுது. என்ன தெரியுமா வேலை நடக்குது? நடவு நட்டுட்டு இருக்காங்க. நேற்று தான் உரம் மூட்டை எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு உரம் போட்டு நடவு நடுறாங்க. இங்கே பாருங்க, நான் இலைய கிழிச்சு விட்டேங்க. காற்றுல கிழிஞ்சிருச்சு. எப்படி சாப்பிட போகிறாங்கன்னு தெரியல.
ஐயோ இலைய கிழிச்சு விட்டனே. ஐயோ ஆண்டவனே, நான் கிழிக்கவே இல்லை, காற்றுல தான் கிழிஞ்சிருச்சு. இல்லை தட்டெல்லாம் எதுவுமே கொடுக்கல, இலை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி சாப்பிடுவாங்க? பெரியம்மா ஆடு மேய்க்குது. அப்பா அப்பா எங்கே இருக்கு? ஆமாம், அப்பா வந்தார் வீட்டுக்கு, திரும்ப போயிட்டார் போல. அப்பா தான் ஆடு மேய்க்கணும். மேய்ப்பாங்களா என்னன்னு தெரியல. இப்படி போகலாமா இப்படி போகலாமா? வேண்டாம், இப்படியே போய்க்கிறேன். கொலுசு கண்டுரும் போலையே, காது ரெண்டு எரியுது. ஸ்வைன்னு சொல்லுவான் முன்னாடியெல்லாம், இந்த மாதிரி மழை டைம்ல எல்லாம் நீ இப்போ வராதேன்பான், ஏன்னா ஒன்றெல்லாம் நடக்க முடியாது, ரொம்ப சேராக இருக்கும் சொல்லுவான். நான் தான் நம்ப மாட்டேன், வந்து அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். நான் வந்து வரணும்னு இல்லை, அன்னைக்கு வந்துட்டு வேலை இங்கே பாருங்க, தண்ணி பார்த்து அழகாக இருக்குல்ல பாருங்க. நான் இன்னைக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்த மாதிரி தான். இப்படி விளாண்டுட்டு போனா மாடி. இந்த பாதையிலேயே எங்கள் அப்பா காலையில் மூட்டை தூக்கிட்டு போயிருக்காரு. உரம் மூட்டை போனேன், தண்ணியில் போட்டு பார்த்தேன், முடியலை. நான் வந்துட்டு அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கிறேன், ஏன்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும். இனிமே பாருங்க எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் தெரியுதா? பெரியம்மா பெரியம்மா ஆடு வைக்கிற புசியண்ணி கம்ம குடிச்சி, புசியண்ணி கம்ம குடிச்சி, அதான் பத்தோ பத்தோ எப்படி போறது? இப்படியே போக சொல்றாங்க. எப்படி அப்படி சொல்றாங்க? சரி நான் போறேன். ஆடு மேய்க்குது இங்க ஒரு பெரிய இந்த ஆடு இங்கதான் வந்துட்டு ஆடு மேய்ப்பாங்க போல. இங்க பாருங்க, இது என்ன செடி தெரியுமா? சாறு, சாறு போட்டிருக்காங்க. சாறு அழகா இருக்கு, ஒரு போட்டோ எடுக்கலாம். எங்க நிக்கிறாங்க, எங்க வேலை பார்க்குறாங்கன்னே தெரியலையே. மாடி அங்கே நிற்கிறாங்க பாருங்க, தெரியுதா? அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். தோனியை காணுமே, தோனி அவங்க அப்பாவெல்லாம் காணுமே. என்ன தனியாக புலம்ப வச்சுட்டாங்களே. புலம்ப வைக்கல, நானாக தான் வரணும்னு இஷ்டப்பட்டு வந்தேன். வழுக்குது, செம்மையாக வழுக்குது. அங்கே நிற்கிதுங்க தண்ணி அரைச்சிட்டு பாருங்க, கண்டுபிடிச்சிட்டேன். யாடை யாடை அப்படிங்கிறாங்கப்பா. யாடை யாடைன்னு இப்படி வா இப்படி வான்னு செத்து போயிட்டேன் உண்மையிலே. பாவம் தோனிங்க பாருங்க, தண்ணியிலேருந்து கஷ்டப்படுது. இந்த வேலையெல்லாம் ஸ்வைன் தான் பார்ப்போம். இது சின்ன பிள்ளை பைப்பை தூக்கிட்டு போகுது, தெரியுதா? சங்கடமாக இருக்குது எனக்கு. தோனியை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அப்பா இல்லை, அந்த குறை அதுக்கு இருக்கவே கூடாது. ஸ்வைன் ஆனால் நல்லா பார்த்துக்கிடுவான். மாடி
ஒரு வழி வந்துட்டேன். நான் போக மாட்டேன், பயமாக இருக்குது திரும்ப போகிறதுக்கு. விழுந்து தான் எந்திரிச்சு போகணும். அங்கே நடக்கிறாங்க பாருங்க, நாற்று எடுக்கிறாங்க பாருங்க. அதுதான் தக்கா தக்க வாழை கிழிச்சிட்டேன்னு. சாப்பாடு கொடுத்துட்டு வரேங்க. இதான் வந்து மோட்டர் செட்டு. இப்போ தான் நான் உள்ளே வரேன். இல்லை, இங்கே பாருங்க பெட்டெல்லாம் போட்டுருக்கு. உள்ளே பைப் இருக்கு, தண்ணியெல்லாம் குடிக்கிற தண்ணி. இது இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. இது நம்ம வீட்டு நாற்று. இந்த மோட்டர் நம்ம வீட்டுது இல்லை, இந்த போட்டுக்கிறது நம்ம வீட்டு நாற்று. அங்கே போக முடியாது, வெண்டைக்காய் செடி போட்டிருக்கு. அங்கே போகுது தோணி. அங்கே நிற்கிறாங்க நாற்று எடுத்துக்கிட்டு. அங்கே அவ்வளோ தூரம் போக முடியாது. நான் எங்கேயே கொடுத்துட்டு போகிறேன் தோணி. சரி, நான் போகிறேன். இங்கே பாருங்கள் மேய்ஞ்சிட்டு எப்படி ஓடுதுன்னு. அழகாக இருக்குது. ஓடுது பாருங்களேன், இவ்வளோ அழகா. இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தது. டிராக்டர் அங்கே போகவும் டிராக்டர் பின்னாடியே ஓடுது. இங்கே பாருங்க. நல்லா மாட்டிக்கிட்டுங்க. சத்தியமாக இதில் போகவே முடியலங்க. இங்கே பாருங்கள் எப்படி புதையுதுன்னு தெரியுதா? காலை பாருங்க. ஐயோ, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேங்க. என்னால் முடியல. எனக்கு வர்றது பிரச்சனை இல்லை, வழுக்குது. வலிக்காட்டே அப்படி சாஞ்சிட்டோன்னா சேத்துல இங்கே வரமாட்டேன். இனிமேல் எப்போ தெரியுமா அந்த சைடு வருவேன். அறுப்பாக இருப்பாங்கல்ல, அரைப்பு டைமில் எல்லாம் நல்லா காஞ்சு போயிருக்கும், சூப்பராக வரலாம். பெரியம்மா உட்காந்துருக்கு. இந்த மாதிரி இருந்தால் பரவாயில்ல. இது மேலே சேறு வெட்டி போட்டுட்டாங்க. சேறு வெட்டி போட்டால் இது மாதிரி சேறு வெட்டி போட்டதுனால நடக்க முடியல. இப்போ எப்படி போகிறதுனா, பெரியம்மா ஒரு பாதை காட்டி விட்டுச்சு. வேண்டாம், நான் அப்படி போக மாட்டேன். இல்லை, இது கொக்கு தான். கொக்குலே வெள்ளை கொக்குட்ருக்கு, கருப்பு கொக்கு இருக்குது பாருங்க. இன்னது கொக்கு தான் இது. ஒடிசாவில் கொக்கு, கருப்பு கொக்கெல்லாம் இருக்குது. பின்னாடி யார் வரா? சும்மா போ போ. ஜா 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 தம்பி. பழகிருச்சுங்க அவனுக்கு நடந்து நடந்து. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் எப்படி இதில் எப்படி நடந்து எப்படி போகும்ட்டு. இது கூட ஸ்ட்ராங்காக இருக்கு. எப்படி போகுதுன்னு எப்போ காப்பாற்றுங்க, காப்பாற்றுங்கடி. பாருங்க, சாதாரணமாக நடந்து போகிறாங்க. பாருங்க, இப்போ சூப்பராக இருக்குது இடம். நம்ம வீட்டு வயல் தான். வெண்டைக்கு அவ்வளோதான். இனிமேல் அறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை, காஞ்சி போச்சு எல்லாமே. என் ட்ரெஸ் எல்லாம் அப்படி சேரு மாற்றினா தான் ஆகும். இருக்குது, 1-2 இருக்குது, எல்லாம் முத்தி போச்சு. இதை எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டு நம்ம நாற்று நடவணும். நமக்கு வயல் இந்த இடத்துல வந்து இந்த இதுலேருந்து அது வர, அதுக்கப்புறம் நமக்கு வயல் வந்து அங்கே. நான் போயிட்டு வந்தேன்னா இப்போ ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன். எங்கள் வீட்டு வயல் மட்டும்தாங்க புல் அதிகமாக இருக்குது. இங்கே வாங்க, இந்த இதில் புல்லே இல்லைங்க. வாங்க, எப்போ எடுக்கிறது? ஸ்வைன் இருந்தால் இதெல்லாம் ரெடி பண்ணியிருப்பான். பாருங்களேன், எங்கள் வீட்டுக்கு வரப்பு பாருங்களேன், வரப்பே இல்லை பாருங்களேன். இங்கெல்லாம் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. ஸ்வைன் வந்துட்டு வயல் வேலையை பார்ப்பானா, இல்லை வந்துட்டு வீட்டுக்கு கடன் கட்டுவானா, எதையாவது ஒன்று தான் பார்க்க முடியும். பாருங்க, மயக்கமாக இருக்குது.
முடியல. யாரா சவுண்டு விடுறாங்க. அங்கே நாற்று பறிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே வேலைக்கு வர்றாங்கல்ல, நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஒடிசா கிடையாது. ஒடிசாவிலேருந்து யாருமே இங்கேருந்து வேலைக்கு வர மாட்டாங்க. கொல்கத்தாவிலேருந்து வருவாங்க. கான்ட்ராக்ட் எடுத்து கொல்கத்தாவிலேருந்து ஒரு வழியாக வந்துட்டு எவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் பாருங்க. இது வந்து பிரியங்கா விட்டுது. இந்த நெல் போட்டிருக்காங்கல்ல, பிரியங்கா விட்டுது. அப்பாடி தண்ணியில் கூட நடக்கலாம், ஜாலியாக இருக்குது. இந்த சேத்துல நடந்தது எம்மாடி, எவ்வளோ பெரிய மரம்ட்டு தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் சின்ன மரமாக தெரியுது, இது உண்மையிலே பெரிய மரமாக இருக்கும். எப்படி காட்டுறதுன்னு தெரியல. நல்லா மூங்கில் மரம், நிழல் நல்லா இருக்கு. பாடி சூப்பர் போட்டு அலசலாம். பூவா சோயிச்சு பிரியங்கா மம்மி. பூவா பாருங்க தேடி வந்துட்டான். பூவா எப்பமா எந்திரிச்சேன்? அம்மா தேடி வந்துட்டீங்களாமு? அப்பா தூக்கிட்டு வந்துட்டாங்க பாரு. விட்டல அப்பா போறாரு, ஆடு மேய்க்கையா பில்லுக்கா போறாரு. சரி வாங்க போவோம். போலாமா? போ சோயிச்சு புரியா? போ மூத்தி வெஞ்சுக்கலாம். போ சப்பல்லாம் போட்டு வந்திருக்கு. சப்பல் போட்டு நான் மோட்ரு இங்கே இருக்கு. நான் வந்துட்டேன் காலை அழைச்சிட்டு. ஏன்னா நம்ம மோட்ரு கெட்டு போயிட்டு அதெல்லாம் அலசறதுக்கு இங்கே வந்திருக்கேன் பாருங்க. அம்மாடி தண்ணியை ஆஃப் பண்ணாமல் ஓடிட்டே இருக்குது. பாட்டி இறந்துட்டுன்னு சொன்னாங்களா, அவங்க வீடு. அதான் நம்ம வீடு அங்கே இருக்கிறது. அவ்வளோதான், ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டேன். உண்மையில தப்பிச்சோம் பொழைச்சேன்னு தான் வந்தேன். என்னால் வரவே முடியலை. எங்கள் அம்மாட்ட வந்தேன்னு சொல்லிட்டேன். அம்மா நான் இன்னும் போக மாட்டேன்னா அப்படி தான் சிரிக்கிறாங்க. போக வேண்டாம் அண்ணி போகுவாங்க அப்படின்னதுக்கு நீ கேட்காம ஓடுவீங்களா அப்படின்னு சொல்லி சிரித்தாங்க. அம்மாவும் சிரித்தாங்க, அண்ணியுமே சிரித்தாங்க. இனிமேல் நான் போக மாட்டேன். இனிமேல் அறுப்பறுக்கிறப்ப தான் நான் போவேன். சரி ஓகே. மணி 3 மணி ஆயிடுச்சு. 2 மணிக்கு போனால் 1 மணி நேரம் ஆகிட்டு பாருங்க. ஓகே, இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.